ஏங்க என்னாச்சுங்க? என்னாச்சு? பணம் வாங்குனீங்களா? உங்களதான் கேக்குறேன். பணம் என்னாச்சு? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம். ஏண்டி இப்படி பணப்பை பிடிச்சு அலையிற? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நான் கொலை பண்ண பார்த்தது என் தம்பிய. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவத்தை பார்க்க முடியாது. உன்னோட பணத்தாசையால இப்ப நான் கொலைகாரனா நின்னுட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட பணம் தான் கேட்டேன். கொலைய நானா பண்ண சொன்னேன்? எனக்கு தேவை பணம். அரஞ்சனை பாத்துக்கோன்னு. இனிமே அந்த பணம் வராது, போதுமா? இப்ப நான் எங்க போயிட்டு வரேன் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என் தம்பியை குத்துனது நான் தான் அப்ரூவர் ஆகி செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேட தான் போனேன். ஆனா என் தம்பியும் அந்த இன்ஸ்பெக்டரும் தடுத்ததாலதான் நான் இப்ப உன் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பாக்குற? சீனுக்கு தெரியும் அவனை குத்துனது நான் தான் தெரியும். ஆனா இப்ப வரைக்கும் எதுக்காக பண்ண, ஏன் பண்ணன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கல அவன். நீ ஒண்ணு தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்ட, தெரியாம தான் பண்ணிருப்ப. இத பெருசுப்படுத்துவானான்னு எனக்கு சமாதானம் சொல்றான் அவன். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆக போனப்போ வேண்டாம்னு அண்ணி பத்தி யோசிச்சுப்பாரு, ஐஸ்வர்யா பத்தி யோசிச்சுப்பாருன்னு என்ன தடுத்தான் அவன். அந்த இன்ஸ்பெக்டர் உங்க தம்பியை நீங்க தான் குத்துறன்னு சொல்லாத வரைக்கும் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதே நேரத்துல உங்க தம்பிக்கு நீங்க உதவி பண்றதா இருந்தா கொலை பண்ண சொன்னது யாருன்னு டீடைல்ஸ் மட்டும் கொடுங்க, அது போதுன்னு சொன்னாரு. நானும் அந்த கொலைகாரனை பத்தி எல்லா விவரமும் சொல்லிட்டேன். இனி பணம் வராது. உன்னோட பணத்தாசையாலதான் இதுவரையும் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சிருக்கேன். கடைசியில கொலை பண்ற அளவுக்கு போயிட்டேன். இனிமே இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்க மாட்டேன். என் தகுதிக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை தான் பார்க்க போறேன். அதுல வர நேர்மையான பணம் போதும். நான் கொடுக்கிற பணத்தை வச்சு என் கூட உனக்கு குடும்பம் நடத்த முடிஞ்சா இரு. அப்படி இல்லனா நீ இப்பே இந்த வீட்டை விட்டு போலாம். என் பொண்ணை நான் பாத்துக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான பணத்தாசை புடிச்சவளாவே இருந்துட்டு போறேன். உங்க அம்மா சொன்ன மாதிரி வீட்டை விட்டு நாம காலி பண்ணணும்ல, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? ரோஷன் கேட்டு இந்த வீட்லயே இருக்க போறீங்களா? சரி, அப்படியே இந்த வீட்டை விட்டு வெளியே போனா தங்கறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் என்ன பண்ணுவீங்க? குடும்பத்தை எப்படி நடத்துவீங்க? இது எல்லாத்துக்கும் பணம் வேணும்ல. பிச்சை எடுத்தாது உங்களை காப்பாத்துவேன், போதுமா? மாதவா, 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 இங்க பாரு அம்மா. மாதவா. வரமா மா. உனக்கு கொடுக்க வேண்டிய பணம் 6 லட்சம். முதல்ல இதை பிடி. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது மாதவா. நீங்க உடனே கிளம்புங்கன்னு நான் சொல்லல. வீடெல்லாம் பார்த்துட்டு உனக்கு எப்ப தோதா வருதோ அப்ப கிளம்புனா போதும். எனக்கு நித்யா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் ஐஸ்வர்யாவும். நித்யா, அந்த நகையெல்லாம் எடு. இதெல்லாம் ஐஸ்வர்யாக்கு அவளோட எதிர்காலத்துக்காக நான் சேர்த்து வச்சது. இத்தனை வருஷம் நீ சம்பாரிச்சு கொடுத்த பணத்துல சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஐஸ்வர்யாக்காக நான் வாங்கினது. உங்க எல்லாரையும் விட என் பேத்தி எனக்கு முக்கியம். இதை வேற எதுக்கும் யூஸ் பண்ணாம அவளோட எதிர்காலத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. என் புருஷன் இல்லாம என் பிள்ளைங்களை வளர்த்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆம்பளை துணை இல்லாம பிள்ளைங்களை வளர்க்க தெரியாம வளர்த்துட்டா குடும்பத்தை சரியா நடத்த தெரியலன்னு யாரும் தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் உங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிட்டேன்.
நான் இந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பா நடத்தின விஷயம்தான் ரத்னாவை இந்த வீட்டை விட்டு வெளியே போக வச்சிருக்கு. ரத்னா, நீ அடிக்கடி சொல்லுவல்ல நித்யா வரந்தா இப்படி பண்ணுவீங்களான்னு. நித்யா மாதிரிதான் நான் உன்னை நினைச்சேன். அவகிட்ட எப்படி கண்டிப்பா நடந்துக்குவனோ அதே மாதிரிதான் உன்கிட்டயே நடந்துக்கிட்டேன். நான் இது வரைக்கும் இந்த குடும்பத்துல எல்லார்கிட்டயும் கண்டிப்பா இருந்தது உங்க எல்லாரோட நன்மைக்காக தான். நான் உன்னை இந்த குடும்பத்துல ஒருத்தியா தான் நினைச்சேன். ஆனா நீ எப்பவுமே இந்த குடும்பத்தை உன் குடும்பமா நினைச்சதே இல்ல. அத முதல்ல நீ மாத்திக்க. இனிமே நீ இந்த வீட்டை விட்டு தனியா போனாலும் இந்த குடும்பத்தை உன் குடும்பமா நினைச்சுக்கும். அப்பதான் எந்த இடைவேளையும் இருக்காது, நெருக்கம் தான் அதிகம் இருக்கும். இப்ப நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியாது. நீ தனியா குடும்பம் நடத்தும் போதுதான் நான் சொன்னது எல்லாமே உனக்கு புரியும். நான் இது வரைக்கும் உன்கிட்ட கண்டிப்பா நடந்தது உன் மனசு காயப்படுத்தியிருந்தா நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. கூப்பிடுங்க தம்பியே, பாத்துக்கலாம், கூப்பிடுங்க. அம்மா, அம்மா,